அன்புதயம் அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு. பொருள்: அன்புதயம் கட்சி தமிழ்நாடு மாநில அரசிடம் ஒப்படைத்தது. தொடர்ந்த அரசியல் இடர்பாடுகள், கட்சியை நடத்தவிடாமல் ஆளுங்கட்சி நிலையில் நடத்திய அராஜகங்கள் தேர்தல் காலத்திலும் தொடர்ந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர், மத்திய அரசு, மாநில அரசு, உள்துறை, இந்திய தேர்தல் ஆணையம் என்று அனைவரிடமும் அன்புதயம் கட்சி தனக்கு கட்சி நிலையில் மற்ற அரசியல் கட்சிகள் போன்ற அரசியல் இடையூறு இன்றி நடத்த தீர்வு கோரியது. உரிய நடவடிக்கை அதன் மீது எடுக்கப்படாதது தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்கப்படாததால் தொடர்ந்து அன்புதயம் கட்சி அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வருவது. இதன் அடிப்படையில் 25/5/2016 தமிழ்நாடு மாநில அரசிடம் அன்புதயம் கட்சி அரசியலை ஒப்படைத்தது. எதிர்காலத்தில் அன்புதயம் கட்சி அரசியல் நடத்துவது குறித்து, பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பது குறித்து நடவடிக்கை என்ன என்பது குறித்து முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பை மத்திய அரசிடம் ஒப்படைக்கிறது. இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் தன்மையை தெரிவிக்க கோருதல் தொடர்பாக அன்புதயம் கட்சி எழுதிய 25 கடிதங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. வணக்கம். பார்வையில் கண்டுள்ள கடிதங்களின் அடிப்படையில் நான் எங்களின் அன்புதயம் கட்சியின் நிலைப்பாடுகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாட்டின் நலன் பாதுகாப்பு, மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களின் மேலான பார்வைக்கு கொண்டு வந்து தீர்வுகளை வேண்டி வந்தேன் என்பதையும், அன்புதயம் கட்சி நிறுவனர் தலைவர் எம். சுபாஷ் பாபு ஆகிய நான் என் ஆதங்கங்களை, என் எதிர்பார்ப்புகளை தங்களின் மேலான பார்வைக்கு கொண்டு வந்து தீர்வுகளை எதிர்பார்த்து வந்தேன் என்பதையும், ஒரு காலகட்டத்தில் எனக்கும் என் கட்சிக்கும் ஏற்பட்டுள்ள அரசியல் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு எங்களின் அன்புதயம் கட்சி அரசியலை தமிழ்நாடு மாநில அரசிடம் 25/5/2016 ஒப்படைத்திருக்கிற இந்த வேளையில் மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் அவர்களிடம் நம் நாட்டின் சராசரி குடிமகனாகிய நான் எனது முன்வைப்புகளை வைப்பது ஒரு தார்மீக ரீதியிலான கடமை என்ற அடிப்படையில் தீர்வினை எதிர்நோக்கி தங்களிடம் நான் வந்திருக்கிறேன். நமது இந்திய ஜனநாயக நாட்டில் அன்புதயம் கட்சி கடந்த காலங்களில் பொது பிரச்சனைகளை, தீர்வுகளை மத்திய அரசிடம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொண்டு வந்திருக்கிறது. அன்புதயம் அரசியல் சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்டு நடத்த வேண்டும். சட்டம் ஒழுங்கு நாட்டில் அமல்படுத்துகிற நிலையில்தான் நாட்டில் மக்கள் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் என்ற அடிப்படையில் இலக்கை நிர்ணயித்து கொண்டுதான் அன்புதயம் அரசியலை நடத்தி கொண்டு வந்தது. ஜனநாயகத்தில் எந்த ஒரு குடிமகனுக்கும் அவரவருக்குரிய நீதி அவரது வாழ்நாளிலேயே கிடைத்துவிட வேண்டும் என்ற அன்புதயத்தின் தாற்பயத்தை கொள்கையாக உருவாக்கி அதற்கு செயல் வடிவம் கொடுக்க அரசியலுக்கு வந்து கட்சி நிலையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று ஜனநாயகத்தில் அன்புதயம் கட்சி தேர்தல் பங்களிப்பு மூலம் மக்கள் அங்கீகாரம் பெற்று நடைமுறைப்படுத்த நான் அரசியல் நடத்த எடுத்த முயற்சிகள் எல்லாம் நமது ஜனநாயகத்தின் தூண்களான சட்டமன்றம், பாராளுமன்றம், நிர்வாகத்துறை மூலம் சக அரசியல் கட்சிகள் நிலையில் இருக்கக்கூடிய இருந்த ஆளுங்கட்சிகளால் எனது அரசியலுக்கு ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள் எல்லாம் மறைமுகமாக ஆளுங்கட்சி நிலையில் இருந்த கட்சியின் அரசு நிர்வாக கட்டுக்கோப்பை தவறாக வழிநடத்தி நடந்தேறிய அராஜகங்கள்தான் என்னை அரசியலிலிருந்து தனிமைப்படுத்த இவர்கள் எடுத்த முயற்சிகளை ஒவ்வொரு காலகட்டத்திலும் முறியடிக்க தங்களிடம் பல முன்வைப்புகள் என்னால் முன்வைக்கப்பட்டன. அதற்கு ஒரு முடிவு கிடைக்காத நிலையிலும் ஜனநாயகத்தில் தேர்தல் நடைமுறைகள் மூலம் இந்த ஆளுங்கட்சிகளின் பிரதான கட்சிகளின் சவால்களை சாதாரண சமயங்களை விட தேர்தல் காலத்தில் மக்கள் அங்கீகாரத்தின் மூலம் அன்புதயம் கட்சி அரசியலுக்கு விடிவு பிறக்கும் என்ற அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தனித்துவ நிர்வாக கட்டுக்கோப்பு கொண்டது என்று நம்பி 4 முறை தேர்தல்களை அன்புதயம் கட்சி சார்பாக சந்தித்தது. தேர்தல் காலத்தில் தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் மாநில அரசையும் மாநில நிர்வாகத்தையும் நம்பிதான் செயல்பட வேண்டியது இருக்கிறது. இது எல்லாம் நிர்வாக அமைப்புகள் என்று இருந்தாலும் ஏன் அன்புதயம் கட்சி அரசியலை இவ்வளவு கவனம் எடுத்து பிரதான கட்சிகள் நிலையில் மூடி மறைக்க வேண்டும்? தனித்து போட்டி, எந்த கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை என்ற அன்புதயம் கட்சியின் அரசியல் கொள்கையின் மீது எந்த அரசியல் சமரசமும் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் இருந்தால்தான்
நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துகிற நிலையில் நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தும் போது பாரபட்சமற்ற முறையில் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என்ற அம்சமும் அதில் அடங்கியிருக்கிறது. கட்சி நிலையில் அன்புதயம் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு என்று ஒரு கொள்கையும், தேர்தலுக்கு பிறகு மக்களின் பிரதிநிதிகள் நிலையில் ஆளும் கட்சி நிலையில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கையின் தன்மையும் வரையறுக்கப்பட்ட ஒன்றாக ஒரு கொள்கையாகவே இதை அன்புதயம் கட்சி வெளிப்படுத்திய நிலையில் அரசியலை தொடங்கிய நிலையில்தான் தமிழ்நாடு மாநில பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவால் அன்புதயம் கட்சி அரசியலுக்கு ஆளுங்கட்சி நிலையில் நிர்வாகத்துறையின் மூலம் தவறான வழிகாட்டுதல்கள் மூலம் அன்புதயம் கட்சியின் அரசியலுக்கு ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள், சங்கடங்கள் அன்புதயம் கட்சியை ஸ்தம்பிக்கச் செய்துவிட்டது என்பதை வேதனையுடன் மேன்மை தங்கிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களின் மேலான பார்வைக்கு கொண்டு வருகிறேன். தனிநபர்கள் ஆரம்பத்தில் குடும்பம், சமுதாயம் என்று அடுத்தடுத்து உருவான இந்த சமூக கட்டுக்கோப்புகள் எல்லாம் பாதுகாப்பு அம்சங்கள் கருதியும் கூட்டு முயற்சியில் வருகிற சவால்களை எதிர்கொள்ளவும் என்று தனிநபர் பாதுகாப்பு அம்சங்கள் ஒரு சமூக கட்டுக்கோப்பில் அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும், ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். இதில் பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் அவர்களுக்குடனான நண்பகத்தன்மைதான் அனைவரையும் ஒருங்கிணைக்கச் செய்தது. இப்படி தொடங்கிய சமுதாய கட்டுக்கோப்பு பல ஆட்சி முறைகளை கடந்து உலகம் முழுவதும் ஜனநாயக நடைமுறை அம்சம் நாட்டின் குடிமக்கள் அனைவருக்கும் அந்த மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களது பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து கொள்ள முழுமையான உரிமை அல்ல, அந்த மக்களின் பிரதிநிதியாகவும் தன்னை முன்மொழியச் செய்ய அதே தனது சக மக்களிடம் உரிமையோடு தனது அங்கீகாரத்தை உறுதி செய்வதற்காக இரட்டைநிலை பங்களிப்பில் செயல்பட ஜனநாயகத்தில் தேர்தல் மூலம் பங்கெடுத்து கொள்ள வாக்காளர் வேட்பாளர் பங்களிப்பு செய்ய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் ரீதியாக சமஅந்தஸ்து நிலையை உருவாக்க ஜனநாயக நடைமுறை ஒவ்வொரு தேர்தல் மூலமும் அனைத்து மக்களுக்கும் உறுதிப்படுத்த முனைந்து கொண்டிருக்கிறது. எங்கு இந்த மக்களின் பிரதிநிதிகளின் மீது அவநம்பிக்கை ஏற்படுகிறதோ அந்த நிலையில் வாக்களித்த வாக்காளன் தனது பங்களிப்பை முன்வைத்து அதே சக மக்களாக உள்ள வாக்காளர்களிடம் மக்களின் பிரதிநிதியாக அங்கீகரிக்க உரிமை கோர உரிமை இருக்கிறது. அன்புதயம் கட்சி இந்த ஜனநாயக கட்டுக்கோப்பில் செயல்பட எடுத்த முயற்சிகள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி நிலையில் அரசை தொடர்ந்து இருந்த ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து மக்கள் அதிருப்தியை பெற்றுவிட்ட நிலையிலும் தங்கள் அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்திய கருப்பு அரசியலால் தான் இன்று அரசியலை விட்டு அன்புதயம் கட்சி செல்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு அரசு என்பது நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக கட்டுக்கோப்புகள், ஆளுங்கட்சிகளால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திட்டங்கள், அதை செயல்படுத்த வேண்டிய நீதித்துறை என்று இருந்தாலும் எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணான எந்த நடவடிக்கையும் அனுமதிக்கப்பட்டதாக ஆகாது, அது சட்டமாகவும் ஆகாது, அது செல்லாதது ஆகும். இந்திய அரசியலில் தமிழக அரசியல் மாறுபட்டது என்றாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவான நிகழ்வுகளும் சம்பவங்களும் அரசியல் சூழ்நிலைகளும் அரசியல் நிகழ்வுகளும் தமிழகத்தை பொறுத்தளவில் தனிநபர்கள் நிலைப்பாடு அடிப்படையில் நடந்தேறிய அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு பங்களிப்பு இல்லாத நிலையிலும் சில அரசியல் கட்சிகள் அவற்றிலெல்லாம் அந்த நிகழ்வுகளுக்கு சம்பவங்களுக்கு அரசியல் சூழ்நிலைகளுக்கும் பிறகு அதை தங்களுக்குரியதாக அரசியலாக சொந்தம் கொண்டாடி கொண்டு உரிமை கொண்டாடி கொண்டு அரசியல் நடத்தி வருபவர்கள்தான் தனது இனம் சார்ந்தவர்களாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர்களின் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாக வேண்டிய அரசியல் சூழ்நிலைகள் குறித்து செயல்பட்டவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அத்தகையவர்கள் அடையாளம் தெரியாமல் செய்து நடந்தேறிய அரசியலில் கடந்த 9 ஆண்டுகளாக இது போன்றதொரு அரசியல் மாற்றம் குறித்து சித்தாந்த அடிப்படையில் மட்டுமல்லாமல் தனித்தும் கட்சி நிலையிலும் அரசியல் நடத்தியவன் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வந்தவன் என்ற அடிப்படையில் அன்புதயம் கட்சியின் அரசியலையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று கடந்த காலங்கள் போன்றே இப்போதும் திமுக, அதிமுக அரசியல் கட்சிகள் கருப்பு அரசியல் நடத்தி அன்புதயம் கட்சியின் அரசியலை செய்தி நிலைகளில் வெளிவிடாமல் மூடி மறைத்து இருட்டடிப்பு செய்து நிர்வாக மட்டத்தில் பாராமுகமாக இருந்து கொள்வதும், போராட்டம் கூட்டம் என்று அனுமதி கோருகிற நேரத்திலும் அனுமதி மறுப்பதும், அப்படியே அனுமதித்தாலும் மீடியாக்கள் அங்கு செல்லாமல் அன்புதயம் கட்சியை மீடியாக்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவும், தேர்தல் காலங்களிலும் வேட்பாளர் நிலையிலும் மக்களிடம் பிரச்சாரம் செய்கிற நிலையிலும் தொகுதி நிலவரம் குறித்து வெளிவராத நிலையை கையாளுவதும்,
தொலைத்தொடர்பு சாதனங்கள், செய்தி தொடர்பு சாதனங்களும், செல்போன் பயன்பாட்டில் தொடர்பு இடையூறுகள், குறுக்கீடுகள், இடையே துண்டித்தல், ஒட்டுக்கேட்பு, உரையாடலை பதிவு செய்தல் என்று எந்த எண்ணையும் நான் தொடர்பு கொள்ள வேண்டும் வேண்டாம் என்று முடிவு செய்கிற பொறுப்பை அவர்களே எடுத்துக்கொள்வதும், கடந்த 9 ஆண்டுகளாக 4 தேர்தல்களில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டும் தேர்தல் பிரச்சாரம் செய்தும் எனது அரசியல் படைப்பான அன்புதயம் அரசியல் புனித நூல் வெளியிட்டும் கட்சியின் கொள்கை பாடல்கள், நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையாக கொண்ட எனது உரை தொகுப்பு குறுந்தகடு வடிவில் வெளியிட்டும் இது தொடர்பாக நான் தொடர்பு கொண்டவர்கள் அரசு மட்டத்தில் கொண்டு வரப்பட்டவை என்று எனது 9 ஆண்டு கால அரசியலை இந்த தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் மட்டுமல்ல, மத்திய அரசின் நிர்வாகத்துறையிலும் பாராளுமன்றம் அமைச்சகத்திடமும் தங்களிடமும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தொழில் நிறுவனங்கள், ஒரு சில துறை சார்ந்த சங்கங்கள், பத்திரிகை, தொலைக்காட்சி, மீடியாக்கள் என்று கொண்டு சென்ற நிலையிலும் எனது தொடர்பு நபர்களின் அழைப்புகளில் ஒன்று கூட என்னிடம் தொடர்பில் வராத அளவிற்கு, புதிய எண்களின் மூலம் எனக்கு அழைப்பு வராத அளவிற்கு தனிமைப்படுத்துதல் வேளையிலும் இன்று ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்துறை மூலம் மறைமுகமாக அன்புதயம் கட்சியை இந்த பிரதான கட்சிகளால் தனிமைப்படுத்தப்படும் நிலைக்கு ஆளாக்கி அன்புதயம் கட்சி அரசியலை பாழ்படுத்தி விட்டார்கள். தனித்து போட்டி, எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று அரசியல் கொள்கை வகுத்து கொண்டு உருவான எங்கள் அன்புதயம் கட்சியை தனிமைப்படுத்திவிட்டு இந்த தேர்தலில் பிரதான கட்சிகளும் சரி, மற்றபடி 3வது அணி என்று புறப்பட்ட கட்சிகளும் சரி, தனித்து போட்டியிட்ட கட்சிகளும் சரி, அன்புதயம் கட்சி அரசியலை நடத்தி பார்த்தது எல்லாம் அவர்களது இந்த தேர்தல் கால நிலைப்பாடாக இருந்தாலும், கட்சி நிலைப்பாடு அதுவாக வைத்துக்கொண்டு தனது அரசியலை நடத்தி வரும் அன்புதயம் கட்சியை அரசியல் நடத்த விடாமல், மக்களிடம் கொண்டு சேர்க்க விடாமல், கைபேசியில் தொடர்பு கொள்பவர்களை தொடர்பில் வைக்க இயலாமல் இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளுங்கட்சி களத்தில் இறங்கி செயல்படுகிற இந்த கருப்பு அரசியலுக்கு மேன்மை தங்கிய பாரத குடியரசுத் தலைவராகிய தாங்கள்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய பிரதான கட்சியான திமுக, அதிமுக அரசியல் கட்சிகளின் அரசியலும் அவர்களது ஊழல் நடவடிக்கைகளும் குற்ற பின்னணிகளும், இது குறித்து விசாரணை கமிஷன் அறிக்கைகளும், மாநில சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் மத்திய அரசு ஆட்சியை கலைத்ததும், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடவடிக்கைகளும், தனியார் தொலைக்காட்சி நிறுவன அனுமதி மோசடியும், முறைகேடான சொத்து குவிப்பு, அரசு நிலம் அபகரிப்பு, வரி ஏய்ப்பு, மயான கூரை ஊழல், மேம்பாலம் கட்டுதலில் ஊழல் என்று இன்று வரையில் 60 ஆண்டு கால அரசியல் என்று அவர்கள் தங்கள் அரசியலை அடையாளம் காட்டுகிற அதே நேரத்தில் இவைகளை பற்றி எல்லாம் மத்திய அரசுக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விவரங்கள். சொத்து குவிப்பு வழக்கு மற்ற வழக்குகளின் அடிப்படையில் சிறை தண்டனையும் பெற்று விசாரணை நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டவர், 2 முறை பதவி பறிப்பு என்று நாட்டு மக்கள் அறிந்த செய்திகள் இவை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் குற்ற பின்னணி உள்ளவர்களின் ஜனநாயக பங்களிப்பில் தேர்தலில் வேட்பாளர் தகுதி நிலையிலும், பதவி நிலைகளிலும், அமைச்சர்கள் நிலைகளிலும் கண்காணித்து அவர்களை தவிர்க்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஆராய தொடங்கிவிட்டனர். சமுதாய புறக்கணிப்பு, ஜனநாயக புறக்கணிப்பு, சட்டம் புறக்கணிப்பு என்று தனிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு பொது சொத்துக்களின் நிலைகளிலும், நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்த நிலையிலும், நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு நிலையில் அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்ற அடிப்படையிலும் உச்ச நீதிமன்றம் தேர்தல் காலத்திலும் இலவச திட்டங்கள், அறிவிப்புகள், தேர்தல் கால கவர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்துதல் குறித்து அறிக்கையில் செயல்படுத்தும் நிலை குறித்து திட்ட அறிக்கை வெளியிட வேண்டும் என்று இப்போது சொல்கிற அதே நேரத்தில், கடந்த காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பதற்காக அது குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்ற உச்ச நீதிமன்றம் நிலவரமும் இப்போது மாறுபட்டு ஜனநாயகத்தில் வாக்காளர்களின் நிலை பரிதாபமாக ஆகிவிடக்கூடாது. நாடு மக்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை குறித்து உச்ச நீதிமன்றத்தின் இந்த அணுகுமுறை அன்புதயம் கட்சி வரவேற்கிற அதே நேரத்தில், இன்று இது போன்ற நீதிமன்றத்தின் மேலாண்மை ஜனநாயகத்தில் நாடு மக்கள் நிலையில் இருக்கும் கவனம் அரசியல் கட்சிகளால் கடந்த காலத்தில் பொய்த்துப் போகச் செய்திருக்கிறது. இந்த அடிப்படையில் கவனம் செலுத்தித்தான் நான் எனது அரசியலை ஒரு கட்சி நிலையில் கடந்த 9 ஆண்டு காலமாக நடத்தி வந்தேன். ஆனால் இந்த குற்றப்பின்னணி உள்ளவர்கள் தங்களது அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய, ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஒரு சராசரி குடிமகனின் அரசியலுக்கு இவ்வளவு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவதை அனுமதிக்க இது சர்வாதிகார நாடும் அல்ல, இது முடியாட்சி நாடும் அல்ல, இது பிரபுக்களின் நாடும் அல்ல, முதலாளித்துவ கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட 2 கட்சி ஆட்சி முறை கொண்ட நாடும் அல்ல.
பல கட்சி ஆட்சி முறைகளை அனுமதிக்கக்கூடிய ஜனநாயக நாடான பாரதத்தின் சாதாரண குடிமகன் என்ற நிலையில் நான் இருக்கிறேன் என்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நாட்டின் குடிமகனுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் நான் பறிகொடுக்க விரும்பவில்லை. இந்த நிலையில் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உரிமையை மீட்டெடுத்து கொள்ள ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற அரசியலுக்கு வந்த நிலையில் எனது போராட்டம் 9 ஆண்டு காலமாக ஒரு அரசியல் போராட்டமாகவே அமைந்துவிட்டது. 2016 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், இதற்கு முன்பாக 2014 பாராளுமன்ற தேர்தல், 2011 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அன்புதயம் கட்சியின் அரசியல் நிலைப்பாடு தேர்தல் கால அறிவிப்பு என்பது மட்டுமல்ல, அது நிரந்தர நிலை கொள்கையாக வைத்திருக்கிற நிலையில் இதை பிரதான கட்சிகள் ஆரோக்கிய போட்டியாக கருதாமல் அரசியல் தேர்தல் கால சவாலாக உணர்ந்த பிரதான கட்சிகள் அன்புதயம் கட்சி அரசியலை தனிமைப்படுத்த அரசு நிர்வாகத்துறையை தவறாக பயன்படுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயக செயல்பாட்டை சிதைக்க ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி நிலையில் இருந்த கட்சிகள் முனைப்பாக இருந்தது. இதில் முழுமையாக பாதிக்கப்பட்டது அன்புதயம் கட்சியும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தேர்தலில் பங்கெடுத்தவன் நானாக இருந்தாலும் அங்கு ஜனநாயக தாத்பரியம் ஆட்சியாளர்களால் ஒவ்வொரு முறையும் சிதைக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களின் நம்பிக்கையும் சிதைந்தது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு தேர்தலிலும் பங்கெடுத்தவன் என்ற அடிப்படையிலும் முழுமையாக பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையிலும் ஆளுங்கட்சியால் தான் அன்புதயம் கட்சியின் அரசியல் பாதிக்கப்பட்டது. செய்தி வெளியிடுதலில் முழுமையாக பாதிக்கப்பட்டது. அதை மத்திய செய்தித்துறை ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்திடம் கொண்டு சென்ற நிலையில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் காட்டுமாறு கடிதம் நான் பெற்றிருந்தாலும் இந்த 2016 தேர்தலுக்கு பிறகு இது போன்றதொரு அவலம் மாநில ஆளுங்கட்சியால் மேலும் ஜனநாயக சீரழிவுகளை நான் விரும்பாததால் மேலும் இது குறித்து எனது நிலைப்பாட்டை மாநில அரசிடம் தெரிவித்து எனது அன்புதயம் கட்சி அரசியலை மாநில அரசிடம் 25/5/2016 ஒப்படைத்திருக்கிறேன் என்பதை தங்கள் மேலான பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு மாநில ஆளுங்கட்சியால் இருவேறு காலகட்டங்களில் எனது அரசியல் நிலைப்பாடு அடிப்படையில் நான் செயல்பட்டு வந்த வேளையில் எனது இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு மத்திய அரசு மக்களின் நலன் பாதுகாப்பு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அரசியலை ஆளும் கட்சி தனது மாநில கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு குடிமகன் தனது அரசியலுக்கு எதிரான ஜனநாயக ரீதியில் பங்கெடுக்க வருகிற நிலையில் அவனது அரசியல் உரிமையை தட்டிவிடுகிற, பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகிற, சட்டத்திற்கு முரணான ஆளுங்கட்சிகளின் செயல்பாடுகளில் இறங்கிவிட்ட நிலையில் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரன் என்ற அடிப்படையில் நான் நாடு நலன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து கையாளும் மத்திய அரசிடம் இந்த நிலையில் நாட்டின் குடிமகன் நிலையில் கட்சி தலைவர் நிலையில் எனது கட்சி அரசியல் உரிமையையும் நாட்டின் குடிமகன் நிலையில் எனது நலன் பாதுகாப்பு அம்சங்களில் உத்தரவாதத்தையும் பாதுகாப்பையும் எவ்விதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறீர்கள் என்கிற கேள்வியையும் எழுப்பி தங்களிடம் ஒரு குடிமகனாக எனது உரிமையையும் பாதுகாப்பையும் வேண்டுகிறேன். ஒரு தனிநபர் நிலையில் எனது அரசியலை மாநில அரசிடம் ஒப்படைத்து விட்டேன். கட்சி நிலையில் நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு குறித்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் நிலையில் தமிழகத்தின் 7.5 கோடி மக்களின் சார்பாக இப்போது அரசியல் ரீதியாக அரசியல் நடத்த மத்திய அரசிடம் தீர்வு கேட்டு வந்திருக்கிறேன். ஒரு பாரத குடியரசுத் தலைவர் நிலையில் இருக்கக்கூடிய தாங்கள் கடந்த காலங்களில் மத்திய அரசாக இருந்தபோது ஒரு பொது நம்பகத்தன்மை இல்லாத இவர்களின் கருத்து பரிமாற்றங்களை எல்லாம் அந்த கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகு சில நிமிடங்களிலேயே இவர்களை உணர்ந்தவர், அதனை வெளிப்படுத்தியவர் என்ற செய்தியெல்லாம் நான் ஊடகங்களில் எல்லாம் அறிந்தவன் என்ற அடிப்படையில் இப்போது உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிற மாநில ஆளுங்கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி என்பதை நான் ஒப்புக்கொண்டாலும் செயல்பாட்டு அணுகுமுறைகளில் கட்சி நிலைகளில் இதுபோன்று கருப்பு அரசியல் இவர்களால் நடந்தேறுவதை மத்திய அரசு கண்காணிக்க வேண்டியது அவசியம். இந்த விஷயத்தில் மத்திய உள்துறை அரசியல் சமரசங்கள் எல்லாம் விடுத்து தேசிய கண்ணோட்டத்தில் இதன் மீது நடவடிக்கை தன்மையின் மூலம் அன்புதயம் கட்சி அரசியலுக்கு எவ்விதத்தில் உத்தரவாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறீர்கள்? ஜனநாயக ரீதியான அணுகுமுறையில் நம்பிக்கை கொண்டவர்களின் நம்பிக்கை எந்த விதத்திலும் சிதைந்து விடுவதற்கு மத்திய அரசு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னாலான முன்வைப்புகளை எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அங்கு அரசியல் இருந்துவிடக்கூடாது என்று பொதுநலன் அடிப்படையில் எனது முன்வைப்புகள் அமைய வேண்டும் என்ற கருத்திலேயே நான் எனது பொது வாழ்வுக்கு வந்த இந்த 9 ஆண்டு காலம் 2008ஆம் ஆண்டு முதல் எனது அரசியலை அமைத்து கொண்டிருக்கிறேன். நாட்டின் பாதுகாப்பு என்று பார்க்கிறபோது
மத்திய அரசு எவ்வளவுதான் அண்டை நாடுகளுடனான நல்லுறவை அடிப்படையாக கொண்டு நாட்டின் வளர்ச்சி, பொருளாதாரம், பாதுகாப்பு என்று நல்லுறவு அம்சங்களின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளை, ஒப்பந்தங்களையும் கைக்கொண்டாலும் நாட்டின் எல்லைப் பகுதிகளில், நமது நாட்டின் பகுதிகளில் அந்நியர்களின் ஊடுருவலும், அச்சுறுத்தலும், பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகளின் மீதான கண்காணிப்பும் இந்திய அரசு தவறவிடுவது இல்லை. அந்நிய நாட்டு பகுதிகளை ஆக்கிரமிப்பதோ, அந்த பகுதிகளில் அத்துமீறுவதோ, அந்த நாட்டின் மக்களை நமது அதிகாரிகள் நேரடியாக சந்திப்பதோ, அந்த நாட்டின் அரசை தவிர்த்து அந்த மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்வதோ, அண்டை நாட்டிற்கு எதிரான நேரடியாகவோ மறைமுகமாகவோ அத்துமீறுவதற்கோ, பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதற்கோ என்று எந்த காலத்திலும் நமது இந்திய அரசு இதுபோன்ற முறையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதில்லை. அண்டை நாடுகளுடனான நல்லுறவு என்று அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் நமது எல்லைப் பகுதிகளில் அவர்களது நடவடிக்கைகள் குறித்து எந்த நம்பகத்தன்மையும் உறுதித்தன்மையும் அவர்களிடம் இல்லாததன் அடிப்படையில்தான் நமது பாதுகாப்பு படை எப்போதும் விழிப்புணர்வோடு செயல்பட வைத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த அண்டை நாடுகளிலிருந்து இதுபோன்று இராணுவ நடவடிக்கைகளால், பயங்கரவாத தீவிரவாத நடவடிக்கைகளால் நாம் பாதிக்கப்படுகிற போது எதிர் நடவடிக்கையாக நமது பாதுகாப்பு படையினர் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு நமது எல்லைப்பகுதி பாதுகாப்பை நாமே ஒவ்வொரு முறையும் உறுதி செய்து கொண்டு வருகிறோம். இந்த விஷயத்தை குறித்து அண்டை நாடுகள் இதுவரையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் நமது பகுதிகளில் நடைபெறும் போது அந்த சம்பந்தப்பட்ட அண்டை நாடுகளால் பொறுப்பேற்காத தன்மையும், இந்த நடவடிக்கையின் தன்மையில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கைகளில் இல்லாத நிலையிலும் நமது இந்திய அரசு நாட்டின் நலன், நாடு மக்கள் நலன், பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு படையை எப்போதும் தயாராக வைத்திருக்கிற அதே நேரத்தில் அண்டை நாடுகளுடனான நல்லுறவில் எந்த ஒரு தொய்வும் ஏற்படுத்தாது ஒரு கையாளுதலில் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதில் பாதுகாப்பு படையின் நம்பகத்தன்மை, செயல்பாடு தன்மையைத்தான் நமது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு வருகிறது என்பதை அரசு மறுக்க முடியாது. இது ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு படையினரால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அவர்களின் தேசப்பற்று, நாட்டின் அபிமானம் நாட்டின் மீதான பாதுகாப்பை வலுப்படுத்துகிறது. இதில் எந்த ஒரு தொய்வும் இல்லாததனால்தான் மத்திய அரசு முழுமையான அவர்களின் ஈடுபாட்டால் நம்பகத்தன்மையோடு எல்லைப் பகுதியில் ஏற்படுகின்ற இடர்பாடுகளுக்கு இவர்களின் தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசுக்கு நாட்டின் பாதுகாப்பை வலு சேர்த்து கொண்டே இருக்கிறது. இதில் மத்திய அரசு எந்த சமரசத்திலும் அண்டை நாடுகளுடன் மேற்கொள்ளாததால் தான் பாரதத்தின் தனித்துவ பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பாதுகாப்பு அம்சங்களில் அவர்களின் நடவடிக்கைகளை கண்டு, அவர்களின் நம்பகத்தன்மையை கண்டு, அன்புதையும் அரசியலையும் கடந்து அரசியல்வாதிகளின் அரசியல் சமரசம் போன்று இந்த விஷயத்தில் இல்லாமல் உறுதிப்பாடான செயல்பாடு, நடவடிக்கை தன்மை நாட்டு பாதுகாப்பு அடிப்படையில் அமைந்ததனால்தான் நாட்டின் பாதுகாப்பு இன்று வரை உறுதி செய்யப்பட்டு இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று மட்டும்தான் அன்புதயத்திற்கு ஆறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாக வந்த ஆளுங்கட்சிகளும் இந்த ஒன்றில் மட்டும்தான் அரசியலையும் கடந்து தங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறது என்பதும் இன்னொரு புறம் அன்புதயத்திற்கு ஆறுதலாக இருக்கிறது. நாட்டின் உள்நாட்டு மக்கள் நலன் பாதுகாப்பு என்று வருகிற போது மாநில அரசிடம் சட்டம் ஒழுங்கு குறித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மத்திய அரசு அரசியல் சமரசங்களுக்காக, தேர்தல் கால சமரசங்களுக்காக மாநில அரசு நல்லுறவு என்ற பெயரிலும் விட்டு கொடுத்து சென்று வந்ததும், மத்திய அரசு அமைகிற ஆளுங்கட்சிகள் தேசிய கட்சியாக இருப்பதும், அதே நேரத்தில் இந்தியாவின் வட பகுதிகளில் பெரும்பான்மையான மாநிலங்களில் மாநில பிரதான கட்சிகளும் அவைகள்தான். இந்தியாவின் தென்பகுதிகளிலும் வடபகுதியினை தவிர்த்து கிழக்கு மேற்கு பகுதிகளிலும் ஒரு சில மாநிலங்களிலும் மாநில பிரதான கட்சிகள் அங்கம், செயல்பாடு மாறுபட்டதாகவும், அதே நேரத்தில் கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் என்று இருந்தாலும் அவர்களோடு தேசிய கட்சிகள் அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும், இதேபோன்று தேர்தல் என்று வருகிற போதும் கூட்டணி தவிர்த்து செயல்பாடுகள் அரசியல் கட்சிகள் அமைத்து கொண்டாலும் ஒரு கட்சியின் நிலையில் அரசியல் நடத்த மாநில அரசாகவோ மத்திய அரசாகவோ அமைகிற ஆளுங்கட்சிகளால் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் அனைவருக்குமான அரசியல் சுதந்திர பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கடமை, பொறுப்பு அரசுகளுக்கு இருக்கிறது. நாட்டின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு அம்சங்கள் மாநில அரசிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் மாநில சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் மக்கள் பாதிக்கப்படுவதும் நிர்வாக சீர்குலைவதுமான நடவடிக்கையில் நாட்டின் பாதுகாப்பும் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாதிக்கப்பட்டு வருகிறது. லஞ்சம், ஊழல் நடவடிக்கைகளை ஆளுங்கட்சிகளால் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் அடிப்படையில் மாற்றுக் கட்சி அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வருகிறது. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வரிசையில் இரு பிரதான கட்சிகள் மாநிலத்திலும் மத்தியிலும்
அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற போட்டியில் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. இதனால் தேர்தல் கால ஒழுங்கினங்களும் அதிகமாகிவிட்டன. அதிலும் நேர்மையின்மைதான் அதிகாரிகள் மட்டத்தில் பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறது. அவர்களின் இந்த செயல்பாட்டால் ஜனநாயக ரீதியிலான தேர்தல் மூலம் மக்களின் பிரதிபலிப்பு, வெளிப்பாடு, அரசியல் மாற்றம் ஏற்படுவதில், அதில் பங்கு கொள்வதில் அரசு எந்த ஒரு சட்டம் ஒழுங்கையும் பராமரிக்கப்படாததால் தான் அரசியல் உரிமையும் நம்பகத்தன்மையும் மக்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. மாநிலத்திலும் மத்தியிலும் நடந்தேறிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு, மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகள் இவை தொடர்ந்து இந்த பிரதான கட்சிகளும் இவர்களோடு கூட்டணி அமைத்த கட்சிகளும் ஆளுங்கட்சி நிலையில் மேற்கொள்கிற ஒழுங்கு நடவடிக்கையின்மையின் சீர்கேடுகள் மீதான நடவடிக்கைகள் எடுப்பது யார் என்று கேள்வியில் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்புமாக தொடர் அரசியல், தேர்தல் என்று பார்த்து வந்த நிலையில், சககால அரசியலை கண்டு வந்தவன் என்ற நிலையில் உள்நாட்டு மக்கள் நலன் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளிடம் இருக்கிறது. இதில் அமைகிற ஆளுங்கட்சி நடவடிக்கை என்ன என்று பார்க்கிறபோது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாநில சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படாததால் மக்கள் பாதிக்கப்பட்டதுதான் மக்கள் நிலையாக இருக்கிறது. நிர்வாக சீர்கேட்டால் மக்கள் பாதிப்பாக இருக்கிறது. இதில் நடவடிக்கை மேற்கொள்வது யார்? ஆளுங்கட்சி நிலையில் லஞ்சம், ஊழல் நடவடிக்கை நடந்தேறுகிறது. இதனால் ஒரு ஆட்சி மாற்றம் வருகிறது. கூட்டணி தேசிய கட்சிகளுடன் சமரசம், அரசியல் சமரசம் என்ற அடிப்படையில்தான் அவர்களின் மீதான ஊழல், லஞ்சம் மீதான நடவடிக்கைகளின் மீது நிர்வாக நடவடிக்கை எடுக்கிறது. இதில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, அவர்களோடு கூட்டணி கட்சிகள் என்று மேற்கொள்கிற அரசியல் நடவடிக்கைகளில் பூதாகரமாக வெளிப்படுகிற பிரச்சனைகளை மழுங்கடிக்க சொற்ப தொகை மீது எழுகிற பிரச்சனைகளில் நிர்வாக நடவடிக்கை. இது மாநில அரசில் மட்டுமல்ல, மத்திய அரசிலும் ஆளுங்கட்சி நிலையில் இது போன்றதொரு சட்டம் ஒழுங்கின்மை, நிர்வாக சீர்கேடு, மக்கள் விரோத நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசு, மாநில அரசுகள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. சட்டமன்றம், பாராளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜனநாயக கட்டுக்கோப்பில் தேர்தல் முறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குடிமக்களுக்கான உரிமை, அரசின் கடமை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சியாக இருக்கிறது. இதில் வரையறை செய்யப்பட்ட, விவரிக்கப்பட்ட அடிப்படைகளில் இதில் ஆளுங்கட்சி செயல்பாடுகள் அமைத்துக்கொள்ள மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நிர்வாகத்துறை, நீதித்துறை இரண்டும் நிர்வாக கட்டமைப்பு அதிகாரிகள் நிலை, பாராளுமன்றம், சட்டமன்றம் அதிகாரிகள் நிலை, நிர்வாக கட்டமைப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்ட, வரையறுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட துறைகளின் அடிப்படையில் அமைத்து கொண்டு செயல்பட வேண்டியது அரசு. ஆளுங்கட்சி நிலைகளில் மாநில அளவில் சட்டமன்றம், மத்தியில் பாராளுமன்றம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளின் அடிப்படையில், ஆளுங்கட்சி நிலைப்பாடுகளின் அடிப்படையில், அவர்களது கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் ஒரு ஆளுங்கட்சி நிலையில் ஒரு அரசாக அவர்களின் செயல்பாடு அமைந்திருக்கிறது. இந்த ஆளுங்கட்சிகளின் அடிப்படையில்தான் நிர்வாகத்துறையும், சட்டமன்றம், பாராளுமன்றம், நிர்வாகமும் செயல்பாடும் அமைந்திருக்கிறது. நீதித்துறையின் மேலாண்மை ஜனநாயகத்தின், அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாமே வரையறுக்கப்பட்டவைகளாக செயல்படுத்தக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மக்களின் பிரதிநிதிகள் நிலையில், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி நிலைகளில் அரசியல் செயல்பாடுகளால் தான் அரசின் செயல்பாடு அமைகிறது. இதில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள், தமது அரசியலமைப்பு சட்டத்தின் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள், சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், ஜனநாயக ரீதியிலான மாறுதலுக்கு கூட தேர்தல் மூலம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று அரசியலையும் கொள்கையையும் அமைத்து கொண்டு வந்தவர்கள் என்று எல்லோரும் ஜனநாயக கட்டமைப்பை விரும்புபவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கான பாதுகாப்பை மத்திய அரசாக இருக்கிற தாங்கள் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள்? அது மாநில அரசால் செயல்பாடாக செயல்படுத்தியிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை அன்புதயம் கட்சி எழுப்புகிறது. நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாலும் அரசால் தேர்வு செய்யப்படுகிற அதிகாரிகள், அலுவலர்களாலும் மேற்கொள்ளப்படுகிற ஊழல், லஞ்சம், நிர்வாக சீர்கேடுகளின் மீது ஒரு மத்திய அரசாக உங்கள் நடவடிக்கை என்ன? மக்களின் பிரதிநிதி ஆளுங்கட்சி நிலையில் லஞ்ச, ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும், அவர்களே சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல்துறையையும், நிர்வாகத்துறையையும், நீதித்துறை என்று அரசின் துறைகளெல்லாம் ஆளுங்கட்சி தரப்புக்கு நிர்வாகம் நடந்தேறுகிற நிலையில் லஞ்சம், ஊழல் நடவடிக்கைகளில், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடவடிக்கைகளில், நிர்வாக சீர்கேடு நடவடிக்கைகளில், மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகள் மீது நடவடிக்கை மேற்கொள்வது யார் என்ற கேள்வியின் அடிப்படையில்தான் இன்று அன்புதயம் கட்சி தன் அரசியலை ஜனநாயக ரீதியில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டு
ஒரு நல்ல அரசியலை நடத்தி வந்திருக்கிற வேளையில் மத்திய அரசிடம் இங்கு முன்வைக்க வந்திருக்கிறது. கடந்த 2008 தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள், மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர், மேன்மைதங்கிய பாரத பிரதமர், மாண்புமிகு மாநில முதல்வர் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள், மாநில ஆளுநர் என்று நிர்வாக மட்டத்தில் தனது நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை முன்வைத்து நிர்வாக ரீதியில் ஒருபுறமும், அரசியல் என்று வருகிறபோது தேர்தலில் தனது கொள்கை நிலைப்பாடு என்று அரசியலை முன்வைத்து கொண்டு அன்புதம் கட்சி நடத்திய இந்த சீரிய அரசியல் நடைமுறைகள் ஒவ்வொரு கட்டத்திலும் அனைவர் மட்டத்திலும் தெரியப்படுத்தி கொண்டுதான் தன் அரசியலை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்புதயம் தன் முன்வைப்புகள், கோரிக்கைகள், தீர்மானங்கள் என்று அனைவர் மட்டத்திலும் கொண்டு சென்றதற்கு ஒரே காரணம், அரசியல் எப்படி இருந்தாலும், அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாலும், ஒரு அரசாக அமைகிற ஆளுங்கட்சி அரசு துறை மீது மேற்கொள்கிற நிர்வாக நடவடிக்கைகளும் அமைகிற ஆளுங்கட்சிகளால் கொள்கை முரண்பாடுகள், அரசியல் முரண்பாடுகள் அங்கு நடந்தேறுவதற்கு வாய்ப்பின்றி அரசு நெறிமுறைகள் நிர்வாகத்தில் எந்த முட்டுக்கட்டையும் ஏற்படுத்திவிட வாய்ப்பில்லாத அளவிற்கு வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜனநாயக கட்டமைப்பு வலுவாக இருப்பதால் அரசின் துணையோடு நிர்வாகத்தால் எந்த முடிவும் எடுக்க வாய்ப்பிருக்கிறது என்ற அடிப்படையில் நம்பிக்கை கொண்டு ஒரு நாட்டின் குடிமகன் நிலையில் தனிநபர் முன்வைப்பின்றி பொதுத்தன்மை உள்ள எது ஒன்றும் அரசு மட்டத்தில் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கக்கூடியது தன்மைக்கு உரியது என்ற அடிப்படையில் என்ற நம்பிக்கையில் முன்வைத்தவைகள் ஒரு புறமும், இன்னொரு புறம் ஒரு குடிமகனாக முன்வைப்பவைகள் எதிர்பார்ப்புகளையும் தீர்மானங்களையும் ஆளுங்கட்சி நிலையில் எதிர்பார்ப்போடு மட்டுமல்லாமல் நமது இந்திய நாட்டின் ஜனநாயக பங்களிப்பில் குடிமக்களுக்கான அரசியல் உரிமையை தேர்தல் மூலம் பங்களிப்புக்கு அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கி உத்தரவாதமும் அளித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அன்புதயம் கட்சி ஒரு சாதாரண குடிமகன் நிலையில் தன் ஜனநாயக பங்களிப்பு செய்யக்கூடிய அளவில் தனித்து தேர்தலில் தனது அரசியல் கொள்கை நிலைப்பாடுகளின் அடிப்படையில் இருவேறு காலகட்டங்களில் தேர்தலை சந்தித்தது. இன்னொரு காலகட்டத்தில் சமுதாய பங்களிப்போடு ஜனநாயக பங்களிப்பு செய்வதற்கான வாய்ப்பை அரசு நிர்வாக மட்டத்தில் அனுமதியோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அன்புதயம் கட்சி பதிவு செய்து கொண்டு இருவேறு காலகட்டங்களில் தேர்தல்களை சந்தித்து வந்தது. 2009 இன்று வரை தனித்தும் கட்சியுமாக 4 முறை அன்புதயம் தேர்தலை சந்தித்தது. அதே காலகட்டத்தில் நிகழ்ந்த அரசியல் சங்கடங்கள், இடையூறுகள், ஆளுங்கட்சிகளாக அமைந்த தமிழக அரசியல் கட்சிகளால் அன்புதயம் கட்சி அரசியல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் மத்திய அரசுக்கு பல முன்வைப்புகள் மூலம் கொண்டு வரப்பட்டும் தீர்வுகள் இல்லை என்று பார்க்கிறபோது கட்சி நிலையில் ஒரு பாதுகாப்பை, அரசியல் பாதுகாப்பை இந்த பிரதான கட்சிகளுக்கு அளித்த வாய்ப்பை முழுமையாக மாநில ஆளுங்கட்சிகளால் எனக்கு அன்புதயம் கட்சிக்கு வழங்கப்படாத நிலையில், அரசு நிர்வாகத்துறையால் எனது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இன்று அன்புதயம் கட்சி அரசியலை முழுமையாக முடக்கி போட்டிருக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அன்புதயம் கட்சி அரசியலை மாநில அரசிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை மறைமுகமான இந்த ஆளுங்கட்சியின் செயல்பாடு ஜனநாயக செயல்பாட்டில் செயல்படுத்தி கொண்டு வருகிறது என்று எப்படி கூற முடியும்? மத்திய அரசிடம் முன்வைக்கப்பட்ட கடித விவரங்களை முன்பக்கத்தில் பார்வைக்கு உங்கள் முன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் ஒருங்கிணைந்த பரிசீலித்து பார்க்கிற நிலையில்தான் ஜனநாயக ரீதியில் பங்கெடுக்கிற அளவிலும் ஒருவரின் அரசியலின் உரிமை இவ்வளவு தூரம் பாதிப்பு மாநில அரசால், ஆளுங்கட்சியால் ஏற்படுத்த முடியுமா என்பதை உங்களால் உணர முடியும். மாநில சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிற காவல்துறை அரசுக்கு எதிராக உருவாகிற மக்களின் அதிருப்தியை அரசின் கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் எதிர்ப்பதால் தான் என்ற அடிப்படையில் இருப்பதும், அதை மாநில உளவு பிரிவு அரசிடம் தகவல் தெரிவிப்பதுமாக உளவுத்துறை செயல்பாடு, அரசின் திட்ட செயல்பாடுகள் மக்களுக்கு சரியாக கொண்டு செல்லப்படுகிறதா என்ற அடிப்படையிலும், செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை காவல்துறை மூலம் நுண்ணறிவு பிரிவு மற்றும் செய்தி ஒட்டுக்கேட்பு பிரிவு மூலம் நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பு அம்சங்கள் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய நிர்வாகத்துறைகள் பணிகள் மேம்பட்டவையாக அமைய வேண்டும். ஆனால் இவர்களின் பணி முழுக்க கடந்த 2009க்கு பிறகு ஒரு அரசியல் பங்களிப்பு என்று அன்புதயம் வந்ததிலிருந்து இன்று வரையில் பொதுவாக ஆளுங்கட்சி நிலையில் தங்களது அரசியலை கட்சி நிலைகளில் ஆளுங்கட்சி நிலையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிர்வாக ஒதுக்கீடு பணிகள் எல்லாம் முறையற்று அரசியலுக்காக ஆளுங்கட்சி நிலையில் நிர்வாக கட்டமைப்பை சீரழிவாக அவர்கள் முழுக்க அரசு துறையை பயன்படுத்தி கொண்டார்கள். இது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக
தனித்தும் கட்சி நிலையிலும் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்ற அடிப்படையில் அரசியலை நடத்தியவன் என்ற நிலையில் அன்பதும் கட்சி பாதிக்கப்பட்ட அதே நேரத்தில் கடந்த அதே 5 ஆண்டு காலம் தனித்து போட்டி என்று தேர்தலுக்கு அரசியல் நடத்தியவர்களின் அரசியலும் பாதுகாப்போடுதான் தமிழகத்தில் நடந்தது என்கிற அடிப்படையில் பார்க்கிறபோது அரசு அனுமதியை பெற்று தொழில்களாக நடத்துகிற ஊடகத்துறையும் தொலைத்தொடர்பு தனியார்கள் பங்களிப்பும் என்று இவர்கள் தொழில் நடத்துவதற்கு என்று அனுமதி பெற்று நடத்தினாலும் உளவுத்துறையை தனியார்களின் பங்களிப்பு அரசியல் என்று வருகிறபோது தேர்தல் என்று வருகிறபோது அவர்களின் பங்களிப்பு எப்படி அமைய வேண்டும் என்று அரசு வகித்து வைத்திருக்கிறதோ என்று தெரியவில்லை. ஆனால் அன்பதையும் தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஊடகங்களுக்கும் அரசுக்கும் கொண்டு வரப்பட்ட அரசியல் கொள்கைகளையும் நிலைப்பாடுகளையும் மற்ற கட்சிகளுக்கு அவர்கள் சார்ந்த கட்சிகளுக்கு விலை பேசியதையும் பொது நபர்களாக இவர்களாக உலாவிட்டு அன்பதையும் எடுத்து வைப்புகளுக்கு எல்லாம் எதிர் அரசியல் நடத்திவிட்டதும் என்று எல்லாமே முழுக்க ஒரு ஜனநாயக பங்களிப்பில் ஒருவர் அரசியல் நடத்த வருகிற நிலையிலும் நேரடி அரசியல் இல்லாமல் பொது நபர்கள் என்று ஏற்கனவே அரசியலில் இருந்து வந்த கட்சிகள் செய்தி தொடர்பாளர்கள் என்று நடத்துகிற அரசியலுக்கு மட்டும் அனுமதி அளிக்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிற அதே நேரத்தில் அன்பதையும் கட்சி அரசியல் செய்திகளை வெளியிட மாட்டேன், அதுவும் அன்பதையும் கட்சி பெயரில் வெளிவிட மாட்டேன், அந்த செய்தியை மட்டும் வெளியிட்டு மற்றவர்களுக்கு தாரை வார்ப்பேன் என்று செய்யக்கூடிய அளவிற்கு ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருந்து கொண்டு ஒருபுறம் ஜனநாயகத்தை பால்படுத்தி கொண்டு வருகிறது ஊடகங்கள். இது குறித்து மத்திய செய்தி மற்றும் தகவல் தொடர்பு ஒலிபரப்பு அமைச்சகத்திற்கு தெரியப்படுத்திய போதும் யார் என்று குறிப்பிட்டு சொல்கிற நிலையில் அவர்களின் அந்த ஊடகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சகம் சொல்வது நிர்வாக பதிலாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் வழி நடத்துவதாக இல்லை. ஏனெனில் அனைத்து ஊடகங்களாலும் அன்பதையும் அரசியல் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது நடவடிக்கைக்கு உரிய கோரிக்கையாக இல்லை என்று நிர்வாகம் கருதுவதற்கும் அது உரிய தீர்வு நமக்கு பெற்றுத்தரப்போவதில்லை என்று இருநிலை போக்குகளும் அமைந்திருப்பதற்கான சூழல்கள் அமைந்திருக்கிறது. இதற்கு அரசுதான் உண்மைத்தன்மையை உணர்ந்து தீர்வுக்கு உரிய செயல்பாட்டு பொதுத்தன்மையில் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இப்பிரச்சனை அமைந்திருக்கிறது என்பதுதான் அன்பதையும் இந்த இடத்தில் அரசு மட்டத்தில் முன்வைக்க விரும்புகிறது. இந்த பிரச்சனைகளில் உள்ளுணர்வு தன்மையை புரிந்து கொள்கிற நிலையில் அரசால் தீர்வு ஏற்படுத்தி தர முடியும். எனது சொந்த குடியிருப்பு எனது பாரம்பரியமான பூர்வீகமான குடியிருப்பாக இருந்து வருகிற நிலையில் அந்த இடத்திலிருந்துதான் அந்த முகவரியிலிருந்துதான் எனது தகவல் தொடர்பு நிரந்தர முகவரியாக வைத்துக்கொண்டு அரசு மட்டத்திலும் என அனைத்து நிர்வாக மட்டத்திலும் எனது அடையாள முகவரியாக வைத்திருக்கிறேன். இதேபோன்று எனது கைபேசி எண்ணும் நிரந்தரமாக வைத்திருக்கிறேன். கணினியில் எனது வலைத்தளத்தில் எனது கணக்கு எண் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த அறிவியலின் தொழில்நுட்பத்தை வளர்ந்த இந்த தகவல் தொடர்பு பரிமாற்ற சாதனங்கள் அரசு மட்டத்தில் உரிமை பெற்று நடத்தி வருகிற வேளையிலும் அது எதுவும் பயன்பாட்டிற்குரிய நிலையில் அனைத்து வாடிக்கையாளர்கள் தகவல் தொடர்பு சுதந்திரமானது எனக்கு இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு சுதந்திர நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எதிர்த்து கூட்டணியின்றி செயல்படும் தனித்தன்மை தேர்தல் ஆணையத்தில் பதிவின் போது இதையும் ஒரு அரசியல் கொள்கையாக முன்வைத்து அந்த சுதந்திரமான அமைப்பிடம் பதிவு செய்து கொண்டு செயல்பாட்டில் அது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட சக கட்சியான தேசிய மாநில பிரதான கட்சிகளை எதிர்த்து அரசியல் நடத்த பதிவு செய்யப்பட்ட கட்சியான அன்பதையும் கட்சிக்கு இந்த சக பிரதான கட்சிகளால் அன்பதையும் கட்சியின் அரசியல் மறைமுகமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. இது பல கடிதங்கள் மூலம் அரசுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் சக அவற்றின் தோழமை கட்சிகளுக்கும் கொண்டு சென்றும் இவர்கள் ஒருவருக்கொருவரான சார்பு நிலையில் அன்பதையும் கட்சி தனித்து விடப்பட்டு இருக்கிறது. அரசாக இருக்கிற ஆளுங்கட்சி எதை நடுநிலைத்தன்மை சுயசார்பற்ற தன்மை என்று எதை கருதுகிறது என்பது தெரியவில்லை. அரசு ஆளுங்கட்சி நிலையில் எதை நடுநிலைத்தன்மை சுயசார்பற்ற தன்மை என்று எதை கருதுகிறது என்பது தெரியவில்லை. இதனால் தேசிய கட்சிகளான ஆளுங்கட்சிகளான பாஜக காங்கிரஸ் கடைபிடித்து வருகிற சந்தர்ப்பவாத கூட்டணிகளும் சந்தர்ப்பவாத சமரசங்களும் அரசியலில் கடைபிடித்து வருகிற நடுநிலைத்தன்மையும் சுயசார்பற்ற தன்மையும் மதச்சார்பற்ற தன்மையும் தான் இவர்களது கொள்கையாக கூறிக்கொண்டு அன்பதையும் கட்சி ஒரு அரசியலாக தனித்தன்மையில் விமர்சித்து கொண்டு வருகிறதே தவிர அவர்களது கொள்கையில் அவர்களது அரசியலில் அன்பதையும் கட்சி தலையிடுவதில்லை. அப்படி இருந்து கொண்டிருக்கையில்
நாட்டின் குடிமகன் நிலையில் ஆளுங்கட்சியால் ஏற்படுத்தப்பட்ட சந்தர்ப்பவாத அரசியல் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் ரீதியிலான தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு சந்தர்ப்பவாத சமரசங்களும் அரசியலில் கொண்டு வந்துவிடக்கூடாது. அப்படி கொண்டு வருகிற நிலையில் பாதுகாப்பற்ற மக்களாகிய நாம் இருக்கிறோம். இதில் நிர்ணயிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட அரசியல் தாத்பரிய கொள்கையின் செயல்பாட்டால் கட்சி நடத்த வேண்டும் என்று வருகிற நிலையில் ஜனநாயக தேர்தல் முறை பல கட்சி ஆட்சி முறைகளுக்கு வழிவிட்டது போன்று ஒரு செயற்கையாக உருவாக்கி அந்த பல கட்சி ஆட்சி முறையிலும் இந்த இரு பிரதான கட்சிகளின் கூட்டணியில் இருந்து கொண்டு அரசியல் நடத்தும் கட்சிகளுக்குத்தான் பங்கு என்று செயல்பாட்டில் செயல்படுத்தி கொண்டு ஜனநாயகத்தில் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக வருகிற ஆளுங்கட்சி செயல்படுத்தி கொண்டு வருகிற ஜனநாயக முறையற்ற சீரழிவால் அன்புதயம் கட்சி முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மட்டத்திலோ நிர்வாக மட்டத்திலோ எங்களது தொடர்பில் இருந்து வருபவர்களோ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஏற்பட்ட தொடர்பு சாதனங்களில் தொடர்பு கொள்கிற நிலையில் எங்களோடு தொடர்பில் வருவதற்கு முடிவு செய்ய வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல. அந்த தொடர்புத்துறை சாதனத்தின் அரசிடம் உரிமை பெற்ற அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் விருப்பத்தின் அடிப்படையில்தான் தொடர்பு கொள்கிற அளவிற்கு தொலைத்தொடர்பு துறைகளில் நான் தனிமைப்பட்டு தகவல் தொடர்பு நிலைகளில் தனிமைப்பட்டு தனித்து விடப்பட்டிருக்கிறேன். அப்படியே தொடர்பு இணைப்புகள் கிடைத்தாலும் தொடர்பின் இடையில் துண்டிப்பதும் ஒட்டுமொத்த இணைப்பையும் தருவதும் அது தகவல் பரிமாறிக்கொள்வதற்குள் அது முழுமையாக நிறைவு பெறுவதும் இடையில் துண்டிக்கப்படுவதுமாக நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட தொடர்பாளர்கள் நம் கையில் இல்லை. இதை முடிவு செய்ய வேண்டியவர்கள் அந்த உரிமை பெற்றவர்களின் கையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு தொழில் நடத்த அரசு உரிமம் வழங்கியிருக்கிறது. ஒருவர் அரசியலுக்கு வருகிற போது இது போன்றதொரு இடையூறுகளை ஏற்படுத்த வேண்டும். ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக செயல்பட வேண்டும். பிரதான கட்சிகளுக்கு எதிராக செயல்பட அரசியல் கொள்கைகளில் கடந்த 9 ஆண்டுகளாக அரசியல் நடத்த முடியாமல் ஒவ்வொரு முறையும் அரசு மட்டத்தில் பிரச்சனையை கொண்டு வருகிற நிலையிலும் அது நடவடிக்கையின்றி நிராதரவாக விடப்பட்டிருக்கிற நிலையில் அரசு இரு கட்சி ஆட்சி முறையை ஆளுங்கட்சி நிலையில் செயல்பாட்டில் வைத்துக்கொண்டு செயல்படுவதனால் பாதிக்கப்பட்டது அன்புதயம் கட்சிதான். இந்த அரசின் மறைமுக ஜனநாயக சீரழிவு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிற நிலையில் இது குறித்து சம்பந்தப்பட்ட மாநில பிரதான கட்சிகளின் போக்கும் இதில் இருந்து கொண்டிருக்கையில் இது குறித்து மாநில மத்திய ஆளுங்கட்சிகள் அரசு நிர்வாக மட்டம் என்று தொடர்ந்து 9 ஆண்டு காலம் செயல்பட்டும் உரிய நடவடிக்கைகள் இல்லை. தேர்தலுக்கு பங்கு கொண்டாலும் தேர்தல் கால வேட்பாளர்களின் நிலைப்பாடு கொள்கை நிலைப்பாடுகளின் அடிப்படையில் கூட்டணி தனித்து என்று அரசியல் சமரசங்களும் நடுநிலைத்தன்மைகளின் அடிப்படையிலும் வேட்பாளர்களின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டிய நடுநிலையோடு தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்திய தேர்தல் ஆணையம் ஒருபுறம், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற தொடர்பு நிலைகளில் தொடர்ந்து இருந்து கொண்டு வந்த அதிகாரிகள் மட்டம், அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாத அதிகாரிகள் கூட்டம், இதை வழிநடத்த தெரியாத அரசு என்று இருந்து கொண்டிருக்கையில் ஒரு தொகுதியில் வேட்பாளர்கள் என்றால் வேறுபட்ட சிந்தனைகளின் அடிப்படையில் செய்தியை கொண்டு சேர்க்கிற வேளையில் அதிகாரிகளும் மீடியாக்களும் தவறிவிடுவதுடன் பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் அந்த பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களில் கூட அந்த தொகுதியில் யார் என்று முன்னிலைப்படுத்துவதோடு தொடங்குகிற தேர்தல் நடைமுறை அதில் அதிகாரிகளும் மத்திய அரசு சரியான முறையில் கையாளுதலில் தவறவிடுகிற நிலையில் மத்திய அரசு தேர்தல் கால சட்டம் ஒழுங்கு கையாளுதலில் கூட அரசு சமரசம் என்று வருகிற நிலையில் ஒட்டுமொத்த சமரச அரசியலில் நடந்தேறுகிற அரசியலில் சட்டம் ஒழுங்கில் நம்பிக்கை கொண்டு தேர்தல் கால வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் அரசியல் கொள்கைகளின் அடிப்படையில் பிரதிபலிக்க வேண்டும். எந்த கட்சியுடனும் கூட்டணியின்றி செயல்படும் என் நிலைப்பாட்டில் கட்சி நிலைப்பாட்டில் செயல்பட்டு கொண்டு இருக்கையில் அன்புதயம் இந்த பிரதான கட்சிகள் எடுக்கிற அதீத பற்று தலையீடு ஊடுருவல் பார்க்கிற போது வெளியில் இருந்து கொண்டு எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் அரசு கட்டுக்கோப்பில் நம்பிக்கையில்லாது செயல்பட்டு கொண்டிருக்கிற தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகள் போன்று ஆளுங்கட்சி செயல்பாடுகள் ஒரு அரசாக ஒரு ஆளுங்கட்சி நிலையில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் மேற்கொள்கிற சுதந்திரமான எங்கள் அரசியல் கட்சியின் ஜனநாயக பங்களிப்பையும் அரசியல் பங்களிப்பையும் வெளியில் வராமல் செய்ய இவர்கள் மேற்கொள்ளும் தடுப்பு நடவடிக்கைகளை கண்டவுடன் அவர்களால் பாதிக்கப்பட்டவன் என்ற முறையில் சொல்கிறேன். இது போன்றதொரு அரசியல் கட்சி என்று ஆளுங்கட்சி நிலைகளில் ஒரு தீவிரவாத பயங்கரவாத அமைப்புகளை போன்ற ஒரு அரசியல் மாநில அளவில் ஆளுங்கட்சியால் நடந்தேறி கொண்டு வருவதை இனியும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது.
ஜனநாயகத்தை சீரழிக்கிற இது போன்றதொரு சக்திகளின் மீதான மத்திய அரசு நடவடிக்கைகளை தவறவிடுமே. ஆனால் எதிர்காலத்தில் மாநில ஒருங்கிணைப்பில் மத்திய அரசின் பங்களிப்பு இல்லாததால் மாநில சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பெரும்பான்மைப்படுத்திவிடும். இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டு அரசியல் நடத்த வருபவர்களை அரசியலிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும். இது போன்ற சூழ்நிலைகளுக்கு உட்பட்டுத்தான் 50 கட்சி அரசியலிலிருந்து இப்போது விடைபெற்று இருக்கிறது. ஜனநாயகத்தை பால்படுத்தி கொண்டு வருகிற மாநில பிரதான கட்சிகளை திமுக, அதிமுக தலைமையிடமும் தமிழக அரசிடமும் 50 கட்சி எடுத்த அரசியல் நிலைப்பாடு உருவாவதற்கான காரணங்களை முன்வைத்து அரசியலுக்காக அரசியலில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒருவரின் அரசியலையே முடக்கி போடும் வேலையை இறக்கி மேலும் ஜனநாயகத்தை பால்படுத்த வேண்டாம் என கூறி ஒரு ஆளுங்கட்சி நிலையில் ஒரு அரசாக நடுநிலை செயல்பாடுகள் தவறவிட்ட இந்த ஆளுங்கட்சிகளின் வெட்கக்கேடான செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் இந்த மாநில பிரதான கட்சிகள் ஆளும் தமிழ்நாட்டில் 50 கட்சி அரசியலை மாநில அரசிடம் ஒப்படைத்து அரசியலிலிருந்து விடைபெற்று இருக்கிறது. இதில் அரசு என்று வருகிற போது மக்களோடு நேரடி தொடர்பில் இருந்து வரக்கூடிய மாநில அரசு இதில் மக்கள் நலன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் நம்பகத்தன்மையும் வெளிப்படுத்த வேண்டியது மாநில அரசு. இதில் ஒரு அரசியல் கட்சியாக மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிகளான திமுக, அதிமுகவால் பாதிக்கப்பட்டதும் அதற்கு நிவாரணங்கள் கோரி 50 கட்சியால் எடுத்து வைக்கப்பட்டவை நிராகரிக்கப்பட்டதும் இதில் இப்பிரச்சனைகளில் இவர்களால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலையில் இவர்களால் நேரடியாக இவர்கள் தலையீடு பங்களிப்பு இருந்ததா என்ற அடிப்படையிலும் மறைமுகமாக இவர்களின் தலையீடு மற்றவர்களால் செயல்படுத்தப்பட்டதா என்ற அடிப்படையிலும் இருவேறு கோணங்களில் எடுத்து வைக்கப்பட்டவைகளுக்கு இதுவரையில் பதில் இல்லை, நிவாரணமும் இல்லை. இந்த வகையில் பாராமுகம் தொடர்ந்து கொண்டு இருக்கையில் 50 கட்சி அரசியல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது 9 ஆண்டு காலமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. நாட்டு நலன், மக்கள் நலன் பாதுகாப்பில் நாட்டு நலன் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய நம்பகத்தன்மையில் மத்திய அரசு இருக்கிறது. இதில் மாநிலங்களின் மீதான கண்காணிப்பு செயல்பாடு சட்டம் ஒழுங்கில் மத்திய அரசு ஆளுங்கட்சி நிலையில் கட்சிக்கென்று கொள்கைகளை வைத்துக் கொண்டு வருகிற வேளையிலும் கட்சிகளின் நிலையில் கொண்டு வரப்படுகிற பிரச்சனைகள் நாடு மக்கள் சார்ந்து இருக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதை கையாளுகிற வேளையிலும் ஒரு கட்சி நிலையில் தனிப்பட்ட முறையில் ஒரு நாட்டின் குடிமகனாக ஒரு அரசியலும் கட்சி நிலையிலும் கையாளுகிற வேளையில் ஒரு அரசு நிலையில் ஆளுங்கட்சி நிலையில் பொதுத்தன்மை செயல்பாடு ஜனநாயக ரீதியில் அமையாமல் ஜனநாயக முரண்பாடான செயல்பாட்டால் ஒரு அரசியல் கட்சி நிலையில் பாதிக்கப்பட்டவர் நிலையில் அரசியல் சுதந்திரமும் உரிமையும் குடிமக்களுக்கான உரிமை அதனை பாதுகாக்க வேண்டிய கடமையில் பொறுப்பில் இருந்து தவறி செயல்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலையில் அரசு மட்டத்தில் 50 கட்சியால் ஆளுங்கட்சிகளிடம் பிரச்சனையை கொண்டு வருகிற போதும் இது தனிநபர் பிரச்சனை என்று கையாளுகிற நடைமுறை போக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. கட்சியையும் தனிநபரையும் வித்தியாசப்படுத்த தெரியாத ஆளுங்கட்சிக்கும் அரசுக்கும் வித்தியாசம் தெரிந்து அரசையும் நடத்தி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை 50 கட்சியின் சார்பாக நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஆளுங்கட்சிக்கும் அரசுக்கும் வித்தியாசம் தெரிந்ததால்தான் நான் எனது அரசியலை ஜனநாயக ரீதியில் சுயேட்சை நிலையிலும் கட்சி நிலையிலும் அரசியல் கொள்கையை வைத்துக்கொண்டேன். ஒரு அரசு மட்டத்தில் கொண்டு வரக்கூடியது எது, ஆளுங்கட்சியிடம் கொண்டு செல்லக்கூடியது எது, நிர்வாக மட்டத்தில் கொண்டு வரக்கூடியது எது என்கிற அடிப்படையில் 50 கட்சி அரசியலை அமைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வந்தேன். ஆனால் எங்கு கொண்டு சென்றாலும் ஆளுங்கட்சியின் அரசியல் அணுகுமுறை போக்கு அனைத்தையும் சீர்குலைத்தது. ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டு தேர்தல் முறையில் பங்கு கொண்டு 4 தேர்தல்களை சந்தித்தவன் என்ற நிலையிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் செயல்படுத்துவதிலும் அதிகாரிகள் மட்டத்தில் கையாளுதல் முறையிலும் நடைபெறுகிற தவறுகளும் கண்ட நிலையிலும் நிர்வாக கையாளுதல் நடைமுறைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அரசு கட்டுமான முறைகளுக்குமான வித்தியாசத்தை உணர்ந்தவன் என்ற நிலையில் தேர்தல் கால முறையீடுகளை கண்டவன் என்ற நிலையிலும் அதிருப்தியின் வெளிப்பாடு நிர்வாக மட்டத்தில் கட்டமைப்பு கொண்ட அரசு மட்டத்தில் கொண்டு வருகிற தீர்வு காண முயல்கின்ற இந்த ஜனநாயக நிறைமுறையிலான அணுகுமுறை இந்த முரண்பாடான செயல்பாடுகளை செயல்படுத்தி வரும் பிரதான கட்சிகளுக்கு எதிரானதொரு அரசியல் செயல்பாடு கொண்டதுதான் 50 கட்சி. ஆனால் அதே நேரத்தில் ஜனநாயகத்திற்கு விரோதமான தேர்தல் முறைகளை பால்படுத்தி வருகிற அரசியல் கட்சி என்கிற போர்வையில் ஒளிந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அங்கீகாரம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலும் இது போன்றதொரு சக்திகள் அரசியலில் தொடர்ந்து கொண்டு மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக 50 கட்சி இருந்து கொண்டு மத்திய அரசிடம் ஆளுங்கட்சி நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம்
அரசியல் ஒருபுறம் இருக்கட்டும், அந்த தேர்தல் கால பங்களிப்பு, தேர்தல் கால அணுகுமுறை வெற்றி தோல்வி நிர்ணயிப்பதோடு இருக்கட்டும். அரசு நிலையில் ஜனநாயகத்தை பால்படுத்துகிற எந்த ஒரு சக்தியும் ஆளுங்கட்சி நிலைகளில் மாநில அளவில் உருவெடுக்கிற நிலையில் நாட்டின் நலன் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு கையாளுதலில் தவறிவிடக்கூடாது என்ற அன்புதயம் கட்சியின் அரசியல் தாற்பயம் ஜீவன் உள்ளதா இல்லையா என்பதை முடிவு செய்யும் பொறுப்பை அன்புதயம் கட்சி மத்திய அரசிடம் கொண்டு வருகிறது. அன்புதயம் அரசியலை தனிமைப்படுத்தும் வேளையில் இருந்து இதுவரையில் செயல்பட்ட அரசியல் கட்சிகளிடம், மீடியாக்களிடம், ஏன் தமிழக மாநில அரசிடம் கூட இந்த விவரத்தை கொண்டு சென்று அரசியலில் இருந்த அன்புதயம் கட்சி விடைபெறுகிற நேரத்தில் கூட இது தெரியப்படுத்துதல் அவசியம் என்று கருதியது. நாட்டில் நிகழ்கிற நிர்வாக குளறுபடிகளும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும், மக்கள் விரோத போக்கு நடவடிக்கைகளும் என்று எல்லாம் நடைபெற காரணமாக இருப்பது ஆளுங்கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளின் அடிப்படையில் அமைகிறது என்பதும், அரசு எந்த விதத்தில் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் அமைவதும் அது ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசின் பொறுப்புணர்வில்தான் இருக்கிறது என்பதும் உணர்ந்ததின் அடிப்படையில்தான் ஜனநாயக ரீதியிலான பங்களிப்பும் தேர்தல் முறையில் பங்களிப்பும் அன்புதயம் கட்சி செய்தது. நிர்வாக ரீதியில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் ஆளுங்கட்சியாக அமைகிற கட்சிகளின் அடிப்படையில் அமைகிறது என்பதையெல்லாம் உணர்ந்த நிலைப்பாடுகள் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முன்வைப்புகள் என்று ஒருபுறம் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அன்புதயம் கட்சி அரசியலை அரசிடம் ஒப்படைப்பது கூட தற்காலிகமாக 5 ஆண்டு கால ஆளுங்கட்சிகளின் அரசியல் முரண்பாடுகள் செயல்பாடுகளின் நிலைகளில் எடுக்கப்பட்ட இந்த முடிவு ஒரு மாறுதலுக்கு உட்படுத்தக்கூடியதாக அன்புதயம் கட்சி முடிவெடுப்பது என்பது கூட மத்திய அரசு கொள்கை முடிவில்தான் இருக்கிறது. ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவர்களின் ஜனநாயக ரீதியிலான ஒரு எதிர்பார்ப்பு அரசு மட்டத்தில் கொண்டு வரப்படுகிற நிலையில் நடவடிக்கை தன்மை எப்படி இருந்தாலும் எங்களை போன்றோருக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை என்றென்றும் பொய்த்து போகாது. அந்த அடிப்படையில் எனது செயல்பாடு நாடு மக்கள் நலன் பாதுகாப்பு அடிப்படையில் என்றென்றும் அமையும் என்பதை அரசிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் உண்மையுள்ள எம். சுபாஷ் பாபு, 20/6/2016.